மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. அரசின் நிதியுதவியில் இயங்கும் டெல்லி ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில்லை என்று வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசமைப்பின் பிரிவு 30 மொழி மற்றும் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகை செய்கின்றது. இதே பிரிவின் உட்பிரிவு 2 நிதியுதவி வழங்குவதில் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. சிறுபான்மை நிறுவனங்கள் தாங்கள் சமூகம் சார்ந்த மாணவர்களுக்கு 50% வரை கல்வி நிறுவனத்தில் இடஒதுக்கீடு செய்து கொள்ளலாம் என்ற நடைமுறை இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் டெல்லியில் செயல்பட்டு வரும் ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதுடன் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகம் முழுவதும் அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல்கலைக்கழகமாகும். இங்கு 30% இடஒதுக்கீடு இஸ்லாமிய மாணவர்களுக்கும் 10% ஒதுக்கீடு இஸ்லாமிய மாணவிகளுக்கும் மற்றும் ஒரு 10% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கும் ஒதுக்கப்படுகிறது. ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்திற்கு 2011ஆம் ஆண்டு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்பட்டது. சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்படுவதற்கு முன் இங்கு பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகும். 2011க்கு பிறகே இங்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வருவதாகவும் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மதத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் இடஒதுக்கீடு என்பது மக்களவை தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுபொருளாகி வரும் நிலையில் அரசின் நிதியுதவியில் செயல்படும் ஒரு சிறுபான்மை பல்கலைக்கழகத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.